அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாற்றங்கரை நாகரிகத்தின் தொடர்ச்சியாக முருகன் பயணித்த இந்த பாலாற்றங்கரையில் அவர் தோற்றுவித்த நாகரிகத்தை அவர் எவ்வாறு உருவாக்கியிருக்கிறார், அவர் எவ்வாறு இந்த பாலாற்றங்கரையில் வாழ்ந்தார், இங்குள்ள நகரங்களில் இருந்தார் என்பதை கொஞ்சம் காணலாம். இதற்காக நமது ஆய்வுகளை வாணியம்பாடி, தற்போது நீங்கள் பார்க்கிறது பாலாற்று. இந்த பாலாற்றிலிருந்து ஆரம்பித்தோம், வாணியம்பாடியிலிருந்து அவருடைய தலங்களை முன்பு கண்டோம். இப்பொழுது இந்த பாலாற்றங்கரையில் உள்ள முருகன் குழந்தை பகுதியில் வாழ்ந்த செய்யாறு பகுதி, குழந்தை பருவத்தில் இங்குதான் முருகன் வாழ்ந்தார். இந்த செய்யாற்று நதியை முருகன் விளையாடுவதற்காக பார்வதியில் உருவாக்கப்படும் நம்ம தலப்புராணங்கள் சொல்கின்றன. ஸோ இவ்வாறு குழந்தை பருவத்தில் வாழ்ந்த முருகன் கொஞ்சம் பருவம் அடைந்தவன் அவர் அப்படியே இங்கே இந்த செய்யாறிலிருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆற்காடு வரும், ஒரு 30 கிலோமீட்டரில். அங்கேருந்து நம்ம பொன்னையாற்றின் மூலமாக பயணித்தால், பாலாற்றின் துணை பொன்னையாற்றில் பயணித்தால் படிப்பயட்லு என்ற இந்த இடம் வரும். இந்த இடத்துல வந்தால் நீங்கள் அதனுடைய துணை நதியில் போனீங்கன்னா பெண்ணாறு ரிவரை அடைய முடியும். இந்த பெண்ணாறு ரிவரை பிடித்தால் அது அப்படியே மேற்கு நோக்கி நீங்கள் செல்லும்போது அதன் உற்பத்தியாக இடமாகிய துங்கபத்ரா, அதை சேந்தூர் மணி பகுதியில் அடையும். அந்த இடத்தில் போனால் அங்கேருந்து கிரஞ்சமலை நியர்பை இருக்கும். இது ஒரு பெண்ணாறு பார்த்தீங்க. அதுக்கடுத்து பெங்களூர்லேருந்து பேத்தமங்கலம் போகலாம். பேத்தமங்கலிருந்து நீங்கள் கொக்கி சுப்பிரமணியம் போகிற வழியை தான் பார்க்குறீங்க. இது லேண்ட் ரூட் பார்க்குறீங்க. இதே பேத்தமங்கலத்திலிருந்து நீங்கள் கொக்கி சுப்பிரமணியம் கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீர்கள் என்றால், இந்த பேத்தமங்கலத்து அருகில் நீங்கள் பெங்களூர் அருகில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு, காவிரி துணையாறு ஸ்டார்ட் ஆகிறது. அதில் போனீங்கன்னால் அப்படியே பயணித்து காவிரி கொடுகை பகுதியில் வரலாம். அந்த காவிரி கொடகை பகுதியில் வந்தால், காவிரி உற்பத்தி இந்த இடத்துக்கு வந்தால் அங்கேருந்து சன்காஸ்லே என்ற இந்த இடத்துக்கு போகலாம். அப்படி போனால் அங்கிருந்து நம்ம பத்ராவதி நதியில் பயணித்து பெண்ணாரை அடையலாம். அதே மாதிரி அதனுடைய இன்னொரு கிளை நதியில் பயணித்தால் துங்கபத்ரா நதியை அடையலாம். இவ்வாறு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் கொக்கி சுப்பிரமணியம் கோயிலில் இருந்து குமாரா ரிவர் இருக்கும். இந்த ரிவரில் போனால் வேதவதி ரிவர் வரும். இந்த ரிவரில் பயணித்தால் நீங்கள் இந்த உப்பின ரெட்டி என்ற இடத்துல போகலாம். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கா உங்களுக்கு துங்கபத்ரா ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். அந்த துங்கபத்ரா ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் ஏறினாக்கா அகைன் செந்தூர், அந்த குறிஞ்சிமலை பகுதி போகலாம். அப்போது முருகன் வார் செய்த இந்த குறிஞ்சிமலை ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொப்பை சுப்பிரமணியத்துலேருந்து போகலாம். அதே செய்யாறில் பார்த்தீங்கன்னா ஆற்காலேருந்து பொன்னையார் வழியாக போய்ட்டு பெண்ணார் மூலியமாக இங்கேயும் வரலாம். இவ்வாறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸாக இருக்குது. இந்த கொக்கி சுப்பிரமணியம் ஏன் இவர் சொல்கிறேன் என்றால், இங்குதான் முருகருடைய வாலிப வயதில் வளர்றாரு. அவர் 7 சப்த கன்னிகள் மூலமாக வளர்த்தா சொல்லுவாங்க. 7 கன்னிமார்கள் மூலியமாக இந்த 7 கன்னிமார்கள் பல திறன்களை இவரை கற்பித்து வளர்த்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக இவர் பல்வேறு இடங்களில் வளர்க்கப்படுகிறார் என்பதை அவர் வாழ்ந்த இடங்களை கொண்டும், அவர் எவ்வாறு பயணித்தார் என்பதை, அவர் எவ்வாறு நதிகளின் ஓட்டத்தை பயன்படுத்தி இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தார் என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இங்கே கொக்கி சுப்பிரமணிய கோயிலிருந்து சந்தூர் போகிறதுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது பை ரிவரே போகலாம். இவ்வாறு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பல இடத்துல இருக்கார். இவ்வாறு இவர் வாழ்ந்த பகுதியை உண்மையாக ஆராய்வதற்கு என்ன பண்ணலாம்? அப்போ அதனுடைய மூலத்தை நோக்கி போகணும். அதற்கு தான் நம்ம மதுரை போகணும். இங்கே நம்ம மதுரையில் தங்கியிருக்கிற இடம். இங்கிருந்து நம்ம ராஜபாளையம் நோக்கி நம்முடைய பயணம் வைத்தோம். அதே சமயத்தில் மதுரையிலிருந்து வைகை நதி வழியாக நம்ம பயணித்தால் நம்ம ஒரு தேனி அதனுடைய உற்பத்தியாக ஸ்டார்ட் பண்ணி போகலாம். தற்பொழுது நீங்கள் மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் வழியை பார்க்கிறீர்கள். இது கிருஷ்ணா கோயில் என்ற இடம், அங்கே இருக்கிற மலைப்பகுதி. அதை தாண்டி அப்படியே போனால் கிருஷ்ணன் கோயில் அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும். இது கிருஷ்ணன் கோயில் பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க, கோயிலை பார்க்கிறீர்கள். அதை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து ராஜபாளையம். ராஜபாளையத்தை அடைந்து அங்குள்ள நகர்ப்பகுதிகளை பார்த்தோம். அங்குள்ள மார்க்கெட் ஏரியா பார்த்தோம். இந்த மார்க்கெட் ஏரியா கொஞ்சம் பழங்கால அமைப்பில் தான் அங்காடிகள்லாம் வைத்திருக்கிறார்கள். இது முடித்து கொண்டு அப்படியே அங்குள்ள நம்முடைய கோயில் ஏதாவது நமக்கு தடயங்கள் கிடைக்குது என்று பார்த்தோம். அவ்வாறு பார்க்கும்போது இங்கே இருக்கிற பழமையான கோயில் சொக்கநாதர் கோயில். இந்த சொக்கநாதர் கோயில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோயில் ராம்கோ நிறுவனத்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கார தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இது பக்கத்திலே ஒரு ஐயப்பன் கோயிலும் இருக்குது பக்கத்திலே, அந்த கோயில் உள்ளார், அதுவும் பார்க்குறீங்க. இதை முடித்து அப்படியே வந்தால் புதுப்பாளையம் மாரியம்மன் கோயில், அதை அடுத்து
சேத்தூர் மாரியம்மன் கோயில். இந்த 2 கோயிலில் வந்து முருகனை வைத்துள்ளார்கள். அதே மாதிரி சொக்கனார் கோயிலில் வந்து முருகனை வந்து நாகராஜா என்ற இடத்துல மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ முருகனை வந்து நாகத்தை கையாளுற மாதிரி கையாண்டிருக்காங்க. இது கொக்கை சுப்பிரமணிய கோயில் இந்த மாதிரி பார்க்கலாம். இவ்வாறு நம்ம பயணிக்கும் போது இது சேத்தூரில் கடந்து அப்படியே வந்து நம்முடைய பயணத்தை அந்த மலை அடிவாரத்தை நோக்கி, அதாவது கோட்டம் என்ற மலை அடிவாரத்தை நோக்கி வைத்தோம். இந்த கோட்டம் செல்கின்ற பகுதியில் உள்ள பச்சை பசல் என்ற பகுதிகள் அப்படியே இது கொஞ்சம் கடந்து போனால் முல்லை சார்ந்த பகுதியில் வரும், அப்புறம் குறிஞ்சி மலைப்பகுதியில் வரும். இவ்வாறு போகும்போது இங்களுடைய யானுடைய சாணம் சொல்லுவாங்க, அதனுடைய எச்சம் தடயங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டது. அதே அப்படி நம்ம யானை வழி பாதையில் பயணித்த போது இன்னும் யானையுடைய அந்த சாணங்களை பார்க்க முடியுது. யானுடைய கழிவு, சாப்பிட்டு கழிவு நீங்கள் பார்க்குறீங்க. இது அப்படியே போய்ட்டு நம்ம நைட்டை வந்து ஓரளவு அங்கேயே தங்கிட்டோம், ஸ்டே பண்ணிட்டோம். விடிய காலையில் எழுந்து அப்படி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கும் போது அழகாக சன்ரைஸில் எழுந்தோம். விடியக்கால சூப்பராக ரம்மியமாக இருந்தது. அதை தொடர்ந்து இங்கே சிறிய ஆட்டுப்பாதையை கடந்து இங்கே அப்படியே யானை வழி பாதைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து யானை வழித்தடங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியே போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா யானை போட்டு அந்த சாணத்தை பார்க்குறீங்க. என்னுடைய கையில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அவனுடைய சாணத்தினுடைய தொகுப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து யானை வழி பாதை என்பதுக்கு உறுதி செய்கிறது. ஏன்னா யானை வழி பாதையில் தான் அவனுடைய சாணங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ இது வந்து யானை வழி பாதை என்பது உறுதியாகிறது. இதை நம்முடைய கூட ஒரு நாயோடும் லோக்கல் கைடோடும் போனோம். அப்படி போகும்போது பாருங்கள், இந்த யானை வந்து ஒடித்த இந்த பனை மரம் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி உடைச்சி அதை நல்லா கடித்து சாப்பிட்டு அவனுடைய சென்ட்ருக்கு ஒரு மட்டும் சாப்பிட்டு மற்றெல்லாம் கழிவில் விட்டு போயிருக்குது. அப்படியே போனால் இந்த ஆற்றினுடைய காட்டாறு பகுதியில் போகலாம். இங்கே வந்து யானை தண்ணி குடிப்பதற்காக இது வந்து யூஸ் ஆகும். அப்படி இந்த காட்டாற்று பகுதியில் நம்மளும் போய்ட்டு நமது காலை கடன்களையே வந்து இங்கே தான் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அழகாக நல்லா ஆற்றுல வந்து ரொம்ப காலம் கழித்து கொஞ்சம் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஆற்றுல குளித்து பழக்கம். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கல, இப்போ கிடைச்சிது. அப்படியே குளித்து ரெடி ஆகிட்டு நம்முடைய பயணத்தை திரும்ப வந்து முருகன் பயணத்தை பாதையை நோக்கி வைப்பதற்காக இந்த ஆற்றில் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப யானை வழி பாதையை பிடித்து நம்ம முன்னேறி கொண்டு நமது பயணத்தை வந்து கோட்டம் மலை அடிவாரத்தை நோக்கி பார்த்தோம். எவ்வாறு இந்த யானை வழி தடங்களை முருகர் அவர்கள் இன்னும் இதர மக்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து அழகாக இந்த முல்லை பகுதியில் வந்து பாருங்கள் குடிசை போட்டுக்கிட்டு இங்கே இது போடுறாங்க, உளுந்து பயிரிடுறாங்க, தோரம்பருப்பு பயிரிடுறாங்க, எள்ளு பயிரிடுறாங்க, இதை மாதிரி திணை பயிர்களும் பயிரிடுறாங்க. அப்படியே போக்கும்போது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரண்டை அப்படியே மழையில் வந்து கொடி மாதிரி இருக்குது மரத்தில் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே வந்து கார செடி இருக்குது, அப்புறம் இளந்தப்பழம் மரம் இருக்குது. அப்போ இளந்தப்பழம், காரைக்காய் இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்குது. இதை வைத்து இங்கிற திணைப்பயிர்களை வந்து சமைத்து உண்பதற்காக அவர்கள் கல்லால் செய்த அடுப்பை பார்க்குறீங்க. இது ஆற்று பக்கத்தில் வச்சு அவர்கள் சமைத்து உண்டு விட்டு அப்படி ஆற்றுநரை உபயோகித்து அவர்கள் வேலை செய்கிறார்கள். இது இளந்த மரத்தை பார்க்கிறீர்கள். நேச்சுரல் இந்த இளந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போகும்போது ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்காக நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே நெல்லிக்காயும் இருக்குது. இந்த இளந்த மரத்தில் தான் நானும் கொஞ்சம் பார்த்தேன். நல்ல சின்ன மரத்தில் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். நல்ல சீனரி, சுற்றியும் நல்ல சீனரி. முல்லை இது வந்து வெஸ்ட் கோஸ்ட், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே மும்பாய் அப்படியே வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக போகுது. ஸோ அப்படியே இந்த பயணத்துக்கு போகும்போது இந்த யானை வழி பாதையில் வந்து ஆற்றுலேருந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து தண்ணி எடுத்து கொண்டு போகிறது பார்க்குறீங்க. அப்படியே வந்து இந்த சூரியன் சன்ரைஸ் ஆன பகுதி நம்ம அப்படியே கண்டுகளித்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். அப்படியே மக்கள் எப்படி இயற்கையோடு வாழ்கிறார்கள் என்பதை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அவர் இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையின் தத்துவம் நம்மளை விளக்கியவர் தான் முருகர் அவர்கள் இந்த குறுநிலை பகுதியின் கடவுள், இந்த காடுகளை நன்றாக அறிந்தவர். அவர் எவ்வாறு பயணித்திருப்பார், இந்த யானை வழித்தடங்கள் மற்றும் பல பகுதிகளை இந்த குறிஞ்சிமலை தொகையில் எவ்வாறு பயணித்திருப்பார் என்பதை நோக்கி நம்முடைய பயணம். ஸோ நம்ம யானை வழித்தடங்கள் இந்த சாணங்களை பார்த்து கொண்டே போகிறோம். இது யானை வந்து இன்னொரு இடத்துல வந்து மரத்தை உடச்சி சாப்பிட்ட இடம்லாம் பார்க்குறீங்க. இது மாதிரி யானை வந்து சர்வசாதாரணமாக இந்த ரூட்டில் போயிட்டு இருக்குது வருது. இங்கே மக்களும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வந்து நம்முடைய பயணத்தை இந்த யானை வழித்தடங்களை வைத்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் கோட்டை மலையின் அடிவார பகுதியை நோக்கி பார்த்தோம். அங்கே போனால் இந்த மலைக்கு வந்து ஈவன் ராஜபாளையத்திலிருந்தும் ஒரு வழி இருக்கிறது. ஈவன் இந்த
சேத்தூர் பகுதியிலிருந்து வழி இருக்கிறது. இதுக்கு அப்படியே இந்த மலையில் மேலே போனால் ஏலக்காய் எஸ்டேட்டு, மிளகு எல்லாம் பயிரிடப்படுகிறார்கள். இது ராம்கோ அவங்களுடைய எஸ்டேட் நிறைய அளவு வச்சுன்னு பயிரிடுறாங்க இங்கே. ஸோ விவசாயம் மலைக்கு மேலே நடக்குது இதை மாதிரி. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இந்த மிளகு ஏலக்காய் வந்து இந்த பகுதியிலிருந்து போனதுக்கு இப்போவும் சான்றுகளாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம இப்படியே பார்க்கும்போது எப்படி பயணித்திருப்பான்னு நான் கூகுள் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். மதுரையிலிருந்து பழனி போவதென்றால் அங்கிருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக வந்து நாம் கலாய்வு செய்கின்ற இந்த சேத்தூர் பகுதியை வந்து அடையலாம். அதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வந்து மலைவழி பாதையாக நாம் வர வேண்டும். அப்படி ரோடாக வந்தீங்கன்னா ஒரு 190 மீட்டரு அவ்வளோதான். அப்போ நம்ம கலாய்வு செய்யக்கூடிய இந்த சேத்தூர் பகுதியை வந்தடைந்தால் இங்கேருந்து சபரிமலை ஒரு 2 மலைகளை ஏறி இறங்கினா ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் பை ரோடு போகும்போது இது கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் இந்த சேத்தூர்லேருந்தே இருக்குது. அப்போது ரோடு வழி பயணம் வந்து நீண்ட பயணமாக இருக்கிறதால முருகர் குறுநிலை பகுதியில் அறிந்திருந்ததால் இந்த மலைவழி பாதையில் சர்வசாதாரணமாக அந்த காலத்தில் மக்களை கையாண்டு அவர்களெல்லாம் போர்வத்தில் வைத்து அவர் அப்படியே இந்த பகுதியிலிருந்து சபரிமலை சென்று சபரிமலையில் பெருமாளின் துணை கொண்டு விஷ்ணுவின் துணை கொண்டு இந்த சபரிமலை கேரள மூதியம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வருகிறார். அவ்வாறு முருகன் வாழ்ந்த தடயங்களை வந்து அங்கே இருக்கிற கோயில் தான். இந்த ரெட் கலரில் காமிச்சிக்கிறது, இந்த ப்ளூ கலர் எல்லாம் வந்து முருகனுடைய கோயில்கள் தான். ஸோ எண்ணற்ற கோயில் இருக்குது. இவ்வாறு எண்ணற்ற கோயில்கள் வந்து அவர் இங்கே வாழ்ந்தது எப்படி இந்தியா முழுவதும் விரிவடைந்தார் என்பதையும் காமிக்கிறது. ஸோ இவ்வாறு முருகர் வந்து கேரளா, நார்த் தமிழ்நாடு, கொங்கு நாடு, அப்படியே வந்து நம்முடைய மகாபலிபுரம், தொண்டைமண்டல் நாடு, கோரமண்டல், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இமாச்சல பிரதேஷ், அசாம், பீகார், அப்படியே உத்தரப்பிரதேச டாப் பகுதிகள், இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் என அப்படியே வந்து மத்திய பிரதேசில் வந்து செட்டில் ஆகியிருக்காரு. அதுதான் என்னுடைய ஓம் ஷேப்பில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓம் என்ற இந்த அடையாளம் எதை குறிக்கிறது என்பதற்கு நான் கொடுத்த மேப் பாருங்கள். ஸோ நம்ம கலாயை வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சேத்தூர் பகுதி இது வந்து மதுரையிலேருந்து ஒரு 190 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து கலாய் ஆரம்பித்திருக்கும். அந்த ஓ என்ற கீழ் நோக்கி இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து எப்படி அவர் விரிவடைந்தார் என்பதுதான் உங்களுக்கு அந்த அவர் வாழ்ந்த அவர் வழிபடும் டெம்பிள்ஸே இந்தியா முழுக்க இருப்ப ஒரு சான்றுகள். இது ஓம் ஷேப் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்புறம் முருகர் எப்படி வந்து முருகர் காலம் முடிந்த பிறகு அவருடைய சாம்ராஜ்யம் குறுக எப்படி அது ஓம் ஷேப் குறுகி இருக்குன்றது அந்த ஷேப்பில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இவ்வாறு இந்த கலாய்வுக்காக நாம் இங்கு மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்குள்ள இந்த சேத்தூர் பகுதியை அடைந்து கோட்டம் என்கிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நம்முடைய ஆய்வுகளை கண்டு இந்த ஆய்வில் முருகர் சென்ற பாதை யானை வழித்தடங்கள் கொண்டு அவர் சென்றிருக்கலாம். ஏன்னா அந்த வழித்தடங்கள் இன்னும் நன்றாக இருக்கிறது. மக்கள் போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க, ஈவன் 2 வீலர் கூட போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த முள்ளுநிலை பகுதியில் வந்து அமைப்புகள் இருக்குது. இது குறிஞ்சி மலை மேலே போனாக்கா நம்ம நடந்து போகிற அளவு இருக்கும். அப்போது யானைகள் ஏற்படுத்திய வழித்தடங்கள் மனிதன் அதோடு அந்த மிருகங்களோடு ஏந்தி செல்லும்போது அதுக்கு நாம் துன்புறுத்தல் கொடுக்காத போது அவை நமக்கு ஒன்று செய்வதில்லை. இங்குள்ள மக்கள்லாம் பார்த்தேன், அவங்களாம் கேட்டால் அது என்னங்க இருக்குது, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும், ஒன்றும் பண்ணாது, நம்ம போட்டால் அது ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க. அப்போ யானைகள் சர்வசாரமாக இருக்குது, மக்கள் இங்கே இருக்கிறார்கள், ஒன்றுக்கொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏன்னா இயற்கையோடு இசைந்து அவர்கள் இங்கே இருக்க மிருகத்துக்கு எதுவும் துன்புறுத்துவதில்லை, அதுவும் மிருகம் இவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதில்லை, அது மாதிரி வாழ்கிறாங்க. ஸோ இந்த பகுதியாக வந்து கலாய்வதற்காக நாம் சென்றிருந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே சிறிய ஆறு, இந்த சிறிய ஆற்றில் தான் வந்து நம்ம காலைக்காலம் முடித்து என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வாறு சிறப்புமிக்க இந்த பகுதியை நாம் கண்டுகளித்து முருகனுடைய ஆய்வை உறுதி செய்யவே இந்த முயற்சியை மேற்கொண்டோம். இந்த காலம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன்.